நீயும் நகையும் எனக்குன்னு வந்து சேருது பாரு. என்னங்க எங்க கவரிங் நகையா? ஏமா இந்த கவரிங் நகைக்கா இந்த ஆட்டம் போட்ட? கவரிங் நகை இல்லையே, 8 பவுன் நகையை கவரிங் நகைன்ட்டு போறான். ஐயோ கோகிலா, நீ எப்போ கோகிலா இந்த மாதிரி கவரிங் நகைலாம் போட ஆரம்பிச்ச? நான் ஏங்க கவரிங் நகைலாம் போடணும்? எனக்கு என்ன தலையெழுத்தாங்க? இதெல்லாம் அந்த யமுனாவுக்கு மீனாட்சம்மா கொண்டு வந்து போட்ட நகைங்க. கோகிலா, நீ என்ன சொல்ற? இதுல ஏதோ தப்பு இருக்குங்க, என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மீனாட்சி நம்ம கிட்ட கொடுத்த மொத்த நகையும் போலி நகை தான். ஒண்ணு கூட தங்க நகை இல்லையம்மா, அத்தனையும் கவரிங். சரி, கொஞ்சம் நல்லா பாரியா. ஒண்ணு கூடவா தங்கம் இல்ல? பார்த்தாலே தெரியுது, அத்தனையும் டூப்ளிகேட். நீங்க கட்டாயப்படுத்துனீங்களேன்னு தான் எல்லாத்தையும் உரசி பார்த்தேன், அத்தனையும் டூப்ளிகேட். கோகிலா, இப்ப என்ன பண்றது? என்ன கார்த்திக் சார், கஷ்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் பழகிரும். மீனாட்சி அம்மா, உனக்கு என்ன தலையெழுத்தாடா? இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு? ஏண்டா ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபசர் தான் நீ, இங்க வந்து பார்சல் கட்டிக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ஏய், ஏன்டா உன் புத்தி இப்படிலாம் போகுது? சமந்தி அம்மா, நீங்க உள்ள வாங்க. மீனாட்சி அம்மா, நான் ஒன்னும் சொந்தம் கொண்டாட வரல உங்களோட. அவங்களும் உங்களை சொந்தம் கொண்டாட கூப்பிடல. யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது எங்க அம்மாவுடைய பழக்கம். அடடடடா, அது உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுற மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. சக்தி, நீ அமைதியா இரு. என்னன்னு சொல்லுங்கம்மா. உங்க குடும்பமேங்க நல்லா வக்கனையா பேசுவீங்க, ஆனா என்ன பண்றது, எங்களுக்கு இந்த மாதிரி பேசவே வராதுமா. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, ஊர்ல எல்லார் முன்னாடியும் நீங்க நல்ல உங்க மாதிரி நடிச்சீங்க, அத நான் கூட நம்பிட்டேங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஊர் முன்னாடி நியாயமா நடந்துப்பீங்கன்னு. ஆனா நீங்க பண்ண பித்தலாட்டம் எல்லாம் இப்பதானே எனக்கு தெரிய வருது. அம்மா, இவங்கள போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சீ, வாய மூடுறா. அம்மா வேண்டான்னு பொண்டாட்டி முந்தானில ஒளிஞ்சிட்டு இருக்கியடா. என் முகத்தை பார்த்து பேச உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப இங்க வந்து ஓவரா பேசி சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். ஆஹா, அப்படியே குடும்பமா சேர்ந்து என்னமா நடிக்கிறாங்க. அடடடடா, ஒய்யார கொண்டையில தாழம்பூவா, உள்ள இருக்குமா ஈரும் பேணுமா? சீ. நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நாம மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏங்க அது கொடுங்க. நீங்க போட்டீங்களே உங்க பொண்ணுக்கு ஆசாசியா 40 பவுன் நகை, தண்டம். இனிமே இது எங்களுக்கு எதுக்கு? இந்தாங்க, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அம்மா, என்ன பண்றீங்க? என்ன என்ன ஆளாளுக்கு எல்லாரும் சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? மிரட்டுறீங்களா? கோகிலாமா, பெரியவங்களாச்சேன்னு பாக்குறேன். இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்ததே கார்த்திக் சாருக்காக மட்டும்தான். கார்த்திக் சார், சொல்லி வைங்க,
இல்லைன்னா அசிங்கமாயிரும். நீங்க யமுனாவுக்கு வரதட்சணையா தரேன்னு சொல்லிட்டு போலி நகையை போட்டு ஏமாத்திருக்கீங்க மீனாட்சி அம்மா. என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் எங்க பரம்பரை நகை, இத போய் போலின்னு சொல்றீங்க? அம்மா இது எல்லாமே போலி நகை தான். இல்ல, நீங்க வேணும்னே சொல்றீங்க. என்னால இத நம்ப முடியல. இது போலி நகைங்களா இருக்கவே முடியாது. கொஞ்சம் இருங்க, நான் சும்மா வந்து இங்க கதை விட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லா நகையும் கொண்டு போய் ஆசாரி கிட்ட செக் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப ஆசாரி வீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க தான் வந்திருக்கேன். இது பாருங்க, எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க, இது எல்லாமே டூப்ளிகேட் நகை. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, ஒரு திருடன் என் செயினை பறிச்சுக்கிட்டு ஓடினான். அவனே திரும்ப கொண்டு வந்து அங்க எல்லார் முன்னாடி ரோட்ல என் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு இது போலி நகைன்னு என்ன போலி நகைன்னு சொல்லி ரோட்ல எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். வெக்கமா இல்லையான்னு எல்லார் முன்னாடி கேட்டான். அந்த நிமிஷமே நாக்கு பிடிங்கிட்டு செத்து போயிடலான்னு இருந்துச்சு. அம்மா, உங்களால பட்ட அவமானம் அசிங்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. போயும் போயும் ரோட்ல போற திருடங்கிட்ட எல்லாம் நான் அசிங்கப்பட்டு நின்ன. இத பாருங்கம்மா, நான் பொறுமையா இருக்கேங்கிறதுக்காக நீங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் எங்க பரம்பரை நகை, இது எப்படிமா போலி நகையாகும்? சரி, நம்பலல்ல. என் பையன் கார்த்திக், அவன் மேல சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், இது எல்லாமே போலி நகைதாமா. இப்போவாவது என்ன நம்புறீங்களா? டேய் கார்த்திக், நான் சொல்றத கேளு. இந்த குடும்பமே வேணாம். பாரு எவ்வளவு ஃப்ராடு தானன்னு நீயே பாரு. தோ நிக்கிறாளே இந்த யமுனா, இங்க பாரு, இவ கூட நீ வாழ்ந்தேன்னு வெச்சுக்கோ, நீயும் நடு தெருவுல தான் வந்து நிப்ப. ஆமா டேய் கார்த்திக், அம்மா சொல்றது கேளுடா. இங்க பாருடா, கடைசியா கேக்குறேன், இப்ப நீ வரப்போறியா இல்லையா அம்மாவோட? கார்த்திக் சார் வரமாட்டார், அவர் எங்க கூட தான் இருப்பாரு. டேய் கார்த்திக், நீ சொல்லுடா. ஓஹோ, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் பையனை மயக்கி வச்சிருக்கீங்க, மிரட்டி வச்சிருக்கீங்க. சரிதான், நான் கிழிச்ச கோட்டை தாண்டாதவன் என் பையன். அவனை வளைச்சு போட்டுட்டீங்கல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி அம்மா, ஏன் மேல பஞ்சாயத்து வச்சீங்கல்ல, பதிலுக்கு நான் உங்க மேல பஞ்சாயத்து வைக்கிறேன். போலி நகையை கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னு எல்லார் முன்னாடியும் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறேன். பஞ்சாயத்துல ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். உங்க குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருங்க.
இதை எப்படிமா போலி நகைன்னு சொல்றாங்க? இதை யார்கிட்ட வாங்குனீங்க? புஷ்பா கிட்ட தானே? புஷ்பா கிட்ட வாங்கின நகை எப்படி போலி நகையா இருக்கும்? சக்தி, நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு அந்த புஷ்பா ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. இத்தனையும் பண்ணிட்டு அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பாடுபடுத்தினா இருக்கு அவளுக்கு. அப்படிங்க சக்தி சக்தி இருமா, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அவசரப்பட்டு நீ அந்த புஷ்பா கிட்ட போய் சண்டைக்கு நிக்காத. சொல்றது சும்மா இருமா. நீ பொறுமையா இருக்கதான் அவ இன்னும் தலைக்கு மேல ஏறி ஆடுறான். கோகிலம்மா உன்ன கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பார்த்தல்ல. அவங்க முன்னாடி நாம எல்லாரும் இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு யார் காரணம்? அந்த புஷ்பா தானே. அவளை இன்னைக்கு என்ன பண்றன்னு பாரு. சக்தி சக்தி வெற்றி தம்பி, சக்தி ஒரு முடிவு எடுத்துட்டானா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. நீங்களும் கொஞ்சம் அவ கூட போங்க. போங்க தம்பி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. மாப்ள உள்ள வாங்க மாப்ள. சக்தி வாமா, உள்ள வாமா. யோ என்னையா பொண்ணை கூப்பிடுறியா? போட்டோன்னு வச்சுக்கோ, அப்ப தெரியும் உனக்கு. என்னடி என்ன சும்மா எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்க? என்ன இது? ஆஹா, இது நாம மீனாட்சிக்கு கொடுத்த போலி நகையாச்சே. ஓ, ஒண்ணு தெரிஞ்சு போச்சா? அதான் இவ பத்ரகாளி மாதிரி வந்து நிக்கிறாளா? சக்தி, இந்த நகையெல்லாம் நம்ம பரம்பரை நகையாச்சே, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? புஷ்பா, நீயே சொல்லு, என்ன இது? அதான் இந்த மனுஷன் சொல்றாருல பரம்பரை நகைன்னு, அப்புறம் எதுக்கு தனியா ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஏய் சக்தி, என்னம்மா ஆச்சு? இது நிக்கிறாளே உங்க பொண்டாட்டி, அவகிட்டயே கேளுங்க. புஷ்பா சொல்லு, என்னாச்சு? யமுனா கல்யாண விஷயமா அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு மீனாட்சி நகை வாங்கிட்டு போனால, அந்த நகை தான் இதெல்லாம். நடிக்காத புஷ்பா, நீயே ஒத்துக்கிட்டா நல்லது. சக்தி, என்ன விஷயம்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவே. இவ அம்மா கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு உண்மையான நகைய கொடுக்காம இந்த போலி நகைய கொடுத்திருக்கா. எங்க அப்பா, நம்ம அக்கா பெரிய தில்லாலங்கடியா இருக்காளே, நம்ம கிட்ட சொல்லாமலே இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கா. என்னது போலி நகையா? ஐயோ, என் புருஷனோட பரம்பரை நகடி இதெல்லாம். இத போய் போலின்னு சொல்லிட்டு இருக்க? என்னடி வழக்கம் போல குடும்பத்தோட நடிப்பீங்களே அந்த மாதிரி நடிக்கிறியா? சரி, நான் எதுக்குடி போலி நகையை கொடுக்கணும்? நான் கொடுத்ததெல்லாம் சொக்க தங்கடி, அத போய் போலி நகைன்னு சொல்ற பாருடா. புஷ்பா, பொய் சொல்லாத. நீ கொடுத்த நகை எல்லாமே போலி நகை தான். கோகிலம் ஆசாரியை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டாங்க. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. உண்மையை ஒத்துக்கோ. கொஞ்சம் குடுமா. ஆமாமா, இது எல்லாமே போலி நகை மாதிரி தாமா இருக்கு. புஷ்பா, ஏன் புஷ்பா இப்படி பண்ற? பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அந்த மீனாட்சி மேசை இடிப்பேன்னு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண இல்ல? இவ்வளவு பெரிய உண்மைய யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டே. யோ சும்மா நிறுத்தியா? போலி நகையை நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? நான் கொடுத்ததெல்லாம் நம்ம பாரம்பரியம் ஒரிஜினல் நகை தான், அத்தனையும் சொக்க தங்கம். ஆனா கோகிலம்மா இதெல்லாம் போலின்னு சொல்றாங்க. அது எப்படி? அத என்கிட்ட வந்து கேட்டனா? போடி போய் உங்க அம்மா கிட்ட கேள்டி. உங்க அம்மா தான் அந்த கோகிலாவை ஏமாத்தி போலி நகையை ரெடி பண்ணி கொடுத்திருப்பான். நான் கொடுத்த ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தோட காசுக்கு போயிருப்பான். போய் அவகிட்ட போய் கேளு, காசையெல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு. ஏய்
புஷ்பா, ஏன் நாக்கில் நரம்பு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? போலி நகையை கொடுத்து ஏமாத்தி பணத்தை எல்லாம் கொண்டு போற ஆளா மீனாட்சி? யோ மாமா, சும்மா அக்காவே கேள்வி கேட்டுனுக்குறா. அங்க கேளு, அக்கா கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் தான். இவங்க ஏதோ போலி நகையை எடுத்துன்னு வந்துட்டு ஒரிஜினல் எங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவங்கள கேளு. புஷ்பா, இத்தனை ஏமாத்து வேலைக்கும் காரணம் நீதானே. உனக்கே நல்லா தெரியும். உன்னை நான் கடைசியா வார்ன் பண்றேன். இந்த போலி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் நகையை நீயே கொண்டு வந்து கொடுத்துரு. இல்ல ஏய் நிறுத்துடி. ஏமாத்துறது உங்க அம்மா காரி. போய் அவகிட்ட போய் கேளு. சீக்கிரம் ஒரிஜினல் நகையையும் பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு உங்க பத்திரத்தை வாங்குற வழிய பாருங்க. இல்ல நான் சும்மா விட மாட்டேன். புஷ்பா, இப்ப நீ ஒரிஜினல் நகையை கொடுக்க போறியா இல்லையா? ஏய், என்கிட்ட இருந்தா தானடி நான் கொடுப்பேன். அததான் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேனே. இப்ப குடுன்னு சொன்னா நான் எங்க போறது? சும்மா என் முன்னாடி வந்து கத்திட்டு இருக்காதானே. இந்த பார், கொட்டிக்கு கை போங்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டுடும். சும்மா பேசிட்டே இருக்கா. என்கிட்ட நகையெல்லாம் இல்ல, போடி. போலி நகையை வச்சுட்டு ஏமாத்துறது உன் அம்மா காரி. போ, அவகிட்ட போய் கேளு. என்கிட்ட வந்துட்டா பா. ஏய், என்ன உன் பொண்டாட்டி பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கா? நீ பாத்துட்டு சும்மா இருக்க? கூட்டிட்டு கிளம்போ. இந்தா போய் சீக்கிரம் சேருங்க. கிளம்புங்கங்கறல. சும்மா பேசிட்டே இருக்க. நீ என்னையா பாத்துட்டே இருக்க? வாய உள்ள. ஏய் புஷ்பா, சொல்றத கேளு. சக்தி பாவம் டி. ஒரிஜினல் நகையெல்லாம் குடுறி. யோ, என்கிட்ட மிதி வாங்காத. ஒழுங்கா உள்ள வந்து சேரு. மாமா, கேட்ட மூட்டு வா. ஏய் போடா. சக்தி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் உள்ள போய் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். சரி வா போலாம். வா. வண்டி நிறுத்து. என்னாச்சு? போலி நகையை கொடுத்துட்டு அத்தனை பழியையும் எங்க அம்மா மேல போட்டுட்டு அந்த புஷ்பா. எங்க அம்மா கேட்டா எப்படி தாங்கிப்பாங்க? என்ன சக்தி நீ? அந்த கோகிலாமா தான் சொன்னாங்கன்னா நீ யோசிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு புஷ்பா கிட்ட சண்டைக்கு போற. தப்பு உன் பேர்ல தான் இருக்கு சக்தி. என்ன உளற? ஏன் மேல என்ன தப்பு? என்ன தப்பா? இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? இதெல்லாம் ஒரிஜினல் நகடி. ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரிஜினல் நகையா? ஆமா சக்தி, எல்லாமே ஒரிஜினல் நகை தான். நீ தான் அந்த கோகிலாமா பேச்ச கேட்டு சண்டை போட்டிருக்க. ஏதாவது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத வெற்றி. எனக்கு சந்தேகமே கிடையாது. இது போலி நகை தான். போலி நகைன்னு கன்ஃபார்ம் பண்ணாம கோகிலாத்த இவ்வளவு தூரம் சண்டைக்கு வர மாட்டாங்க. இல்ல சக்தி, இது எல்லாமே ஒரிஜினல் நகை தான். சொன்னா கேளு. சும்மா விளையாடாத வெற்றி. கோகிலாத்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மா போலி நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி புஷ்பாவை மிரட்டினா அவ பயந்துகிட்டு ஒரிஜினல் நகையை கொடுத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படியே எங்க பக்கம் திருப்பி விட்டுட்டான். இப்ப கோகிலாத்த பஞ்சாயத்து வச்சா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. நீ என்னடானா விளையாடுற? இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் விளையாடல சக்தி, இதெல்லாம் ஒரிஜினல் நகை தான். ஏய், ஏன் கத்துற இப்போ? இப்பெல்லாம் அடிக்கடி உனக்கு கோவம் வருது தெரியுமா? நான் சொன்னா நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன். நீ கிறுக்கத்தனமா வளரிக்கிட்டு இருப்ப. அத நான் நம்பணுமா? சரி, அப்புறம் உன் இஷ்டம். சக்தி, இதெல்லாம் உனக்கு பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா ஒரிஜினல் நகை தான் சக்தி. என்கிட்டே சொல்ற டூப்ளிகேட்னு. ஏய், நான் இப்பவே ப்ரூஃப் பண்றேன் இது எல்லாமே போலி நகைதான்னு. ஆமா சக்தி, யாருக்கு ஃபோன் பண்ற? நம்ம ஊர் ஆச்சாரிக்கு தான். அண்ணே, கொஞ்சம் நகைங்கெல்லாம் கையில இருக்கு. அது ஒரிஜினல் தானான்னு பார்த்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் வர முடியுமா அண்ணே? வீட்டுக்கா? என் வீடு இருக்கிற நேர் எதிரில இருக்கேன். சரிம்மா, அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன். வந்துடுறேம்மா. சரிண்ணே, வாங்கண்ணே.
இப்ப வந்துருவாரு ஆசாரி. அவர் வந்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுவாரு. அப்ப பாரு. அவர் வந்து ஒரிஜினல் தான் சொல்ல போறாரு. நீ பல்பு வாங்க போற பாரு. நீ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு முரண்டு பிடிக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அத நீ சொல்ற. எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு பிடிவாதம் ஜாஸ்தின்னு. பார்க்க தானே போற. இரு, ஆசாரி வரட்டும். தோ வந்துட்டார்ல, வா காட்டுவோம். எங்கம்மா நகையெல்லாம்? இது இருக்குன்னு. தோ இந்தாங்க. குடுமா. இதெல்லாம் செக் பண்ணவே வேண்டாமா? ஏய் பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல பக்கா ஒரிஜினல் அது. தம்பி நான் செக் பண்ண வேணாம்னு சொன்னது இது எல்லாம் போலி நகைன்னு தான். அட அத்தனையும் டூப்ளிகேட்டுப்பா.